அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டீ டைம் கேக் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் இப்போது நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் ரெசிபிஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்லெஸ் டீ டைம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வீட் அண்ட் ஜாகரி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் நல்லா சாஃப்ட் கிரம்ஸோட சூப்பராக இருக்கும். ஒரு பெஸ்ட் டீ டைம் கேக் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே பெரிய சைஸில் 3 கேரட் எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய சைஸ் கேரட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட கிராம்ஸ் வந்து சொல்லணும்னா 220 கிராம்ஸ் டோட்டலாக. நீங்கள் துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வேஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டோட்டலாக 220 கிராம்ஸ், ஒரு 2 கப் அளவு கேரட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்க போகிறோம். துருவுறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன துருவி, ரொம்ப சின்ன துருவி வேணாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துருவி இருக்கும் பார்த்திங்களா சைஸு, அதில் வச்சு துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இங்கே நான் ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணுறேன். இது பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக. இதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ளாரெலாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஹோல் வீட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவு மொத்தமாக எடுத்திருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் ஃபஸ்ட்டில் வந்துட்டு பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இது ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன்னா, ஆர் நீங்கள் சின்னமன் கூட ஆட் பண்ணலாம். இந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் நான் ஒரு 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர், 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கூட ப்ரௌன் சுகரில் பண்ணலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் ஒரு சேர வரணும். அண்ட் மெயினாக ஜாகரி பவுடரில் வந்துட்டு இந்த கல் மண் தூசி எதுவும் இல்லாத மாதிரியான நல்ல குவாலிட்டியான ப்ரௌன் சுகர் ஆர் ஜாகரி பவுடர் வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு கேக்கில் கரண்டு கடிக்கும் போது அந்த ஒரு இது வரும். இப்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 3/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீ ஆர் பட்டர் ரெண்டுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக. பட் நான் இன்றைக்கி ஆயில் பேஸ்டாக பண்ண போகிறேன். ஆயில் ஆட் பண்ணதும் தனியாக மேலே வந்துட்டு உங்களுக்கு செட்டில் ஆன மாதிரி இருக்கும். அதை நல்லா இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான மிக்சராக கிடைக்கும். இந்த பேட்டரெல்லாம் நல்லா ஒட்டுக்காக ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிறதுல தான் நம்மளோட எக்லெஸ் கேக்கோட டெக்ஸ்சர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ எக் ஆட் பண்ணி செஞ்ச கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சரில் ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோவாகவே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். ஃப்ளார் ஆட் பண்ணும்போது எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே பேட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அகெயின் கொஞ்சமாக நம்ம ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவின கேரட் இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே மேலே வந்து ஆட் பண்ணிடுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கேக்கில் போய் இந்த கேரட் கீழே செட்டில் ஆகாமல் அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் கேக் ஃபுல்லாக. அதுக்காக தான் இப்போவே நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு எப்பவும் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் கொஞ்சமாக நான் வந்து ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட கேரட்டும் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கேரட்டுமே நான் ஆட் பண்ணிடுறேன். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது கட்டிப்படும் போது, அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது நட்ஸு தேவைப்படுதுனாலும் இந்த டைமில் நீங்கள் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பதாமோ, கேஷ்யூ நட்ஸோ இல்லை வால்நட்ஸோ கூட ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அகெயின் அதே மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தான பேட்டராக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளார் எதுவும் கட்டிப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி கொஞ்சமாக ஃப்ளார் இருக்குல்ல, அதை லாஸ்ட்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு கேக்லேயும் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி நீங்கள் ஃப்ளார்லேயே முடிச்சிங்க அப்படின்னா அந்த கேக்கோட அந்த வெடுப்பு வரும்ல மேலே, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காகத்தான். ஸோ இப்போ வந்துட்டு கேக் பேட்டர் ரெடி ஆச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள்.
அண்ட் இதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேலுக்காக யூஸ் பண்ணுற கேரட் கேக் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணுன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், ஆர் நான் வீடியோஸ் வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து எக் வெஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுவுமே உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஷெல்ஃப் லைஃப் கூட பார்த்தீங்கன்னா 3 days கவுண்டர் டாப்பில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 week கூட இந்த கேக் ஒன்றுமே ஆகாது. ஸோ நிறைய பேர் ஷெல்ஃப் லைஃப் கேட்கறனால நான் இதுவுமே சொல்கிறேன். ஸோ உங்களோட எக்லெஸ் கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த கேக். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சூப்பரான கேக். மேலே வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி வந்து 9 inch பேனில் பேக் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு வெடிப்பு வர்றதுக்கோ பொங்குறதுக்கோ வந்து சான்ஸ் இல்லை. ஸோ மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 degree Celsius 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் 170 degree Celsius நீங்கள் இந்த கேக்கை வந்து 35 to 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வெளியில் எடுக்கும் போதுமே ஸ்கியூவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுங்க. ஸ்கியூவர் டெஸ்ட் பண்ணும்போது சாஃப்ட் க்ரம்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆயிடுச்சு. இன்கேஸ் கொலன்ட்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் கேக் பேக் ஆகலை, திருப்பி ஒரு 10 minutes அவனில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் சூப்பர் சாஃப்டாக பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக டீ கேக்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஹோல் வீட் எக்லெஸ் கேரட் கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட க்ரம்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மேலே டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணும்போது அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த சைடு இந்த சைடில் போய் விழும். பட் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.